53வது ஸ்லோகம். ஏதது ரூபம் அனுத்யேயம் ஆத்மசுத்திம் அபீப்சதாம் யது பக்தி யோகः அபயதः ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம். ஏதத்ரூபமனுத்யேயம் ஆத்மசுத்திமபீப்சதாம் யத்பக்தி யோகோ பயத ஸ்வதர்மமனுதிஷ்டதாம். ആത്മശുദ്ധിയെ ആഗ്രഹിக்கிறவா ഭഗവത് സ്വരൂപത്തെ നന്നാ தியானிக்கத்தான் வேணும். സ്വധർമ്മ அனுஷ்டானத்தோடு இருக்கிறவாளுக்கு இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது எல்லாவித பயங்களையும் போக்கும், அபயம் கொடுக்கும். ഫലശ്രുതിയാക്കും ശ്രീരുദ്രൻ ഇനി പ്രജേതസ്സുകൾക്ക് ഉപദേശിக்கிறார். நமஸ்கார மந்திரங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட பகவானோடு சகாம ரூபத்தை காட்டித்தரணமே பகவானே அப்படிங்கிற பிரார்த்தனா மந்திரங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபலஸ்ருதிய சொல்றார். ஏதது ரூபம், பகவானோடு கேசாதி பாதம் அப்படிங்கிற பகவத் திருரூபம், முடி முதலுக்கு அடிவரைக்கும் இருக்கிற ரூபம், அப்படி இல்லைன்னா பாதாதிகேசம், பாதத்திலேருந்து முடி வரைக்கும் இருக்கிற ரூபம். எப்படி வேணாலும் தியானிக்கலாம். இங்க ஸ்ரீருத்ரன் உபதேசிச்சு கொடுத்தது கேசத்திலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற பகவானோட ரூபமாக்கும். இதுக்கு முன்னால இருக்கிற ஸ்லோகங்களில பகவானோடு அந்த ரூப வர்ணனையை நம்ம பார்த்ததாக்கும். அந்த ரூபத்தை அனுத்யேயம் எப்பவும் தியானிக்கணும். ஆத்மசுத்தி, ஆத்ம சுத்தி, அந்தகரண சுத்தி அப்படிங்கிறது அபீப்சதாம். யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவ எல்லாம் இந்த பகவானோடு சகாம ரூபத்தை, மகாவிஷ்ணுவோடு சங்குசக்கர கதாதாரியா இருக்கிற அந்த திருரூபத்தை தியானிக்கணும். எது காரணம் என்ன அப்படின்னாக்கா பக்தி யோகா, பக்தி யோகமாக்கும். அபயதா, பயமில்லாத அவஸ்தைய கொடுக்கிறது. ஸ்வதர்மம், வர்ணாசிரமங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம். ஸ்வதர்மம் அப்படிங்கிறத அவாவாளோடு வர்ணாசிரமத்துக்கு அநியோஜ்யமாயி செய்யறவாளுக்கு, ஸ்வதர்மானுஷ்டானத்தோடு கூடி இருக்கிறவாளுக்கு பக்தி யோகம் அப்படிங்கிறது எல்லாவித பய துக்கங்களிலேருந்து காப்பாற்றக்கூடின ஒன்னாக்கும். செய்யற எல்லா பிரவൃத்திகளும் மனசாவாஜா கர்மனா எல்லாம் பகவானில சமர்ப்பிச்சு கிருஷ்ணார்ப்பணமாயிட்டு ஸ்வதர்மானுஷ்டானம் நடத்தினானா, அப்படி பகவானில சரண்டரானவாளை ரட்சிக்கிறதுக்கு பயம் அப்படிங்கிற அவஸ்தையிலேருந்து அபயம் அப்படிங்கிற அவஸ்தைக்கு பகவான் கொண்டு செல்லுவர். ஆத்மசுத்தி உண்டாகிறதுக்காயிட்டு 45லேருந்து 52 வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் வர்ணிச்ச பகவானோட கேசாதிபாதத்தை தியானிக்கத்தான் வேணும் அப்படின்னு ஸ்ரீருத்ரன் சொல்றார். பிரஜேதஸ்களுக்கு உபதேசம் கொடுக்க வாக்கும் சேரார்.
ഭഗവാൻ മഹാവിഷ്ണുവോട് തിരുരൂപത്തെ ധ്യാനിക്കണം. അമ്പത്തിനാലാമത് ശ്ലോകം. ഭവാൻ ഭക്തിമതാം ലഭ്യഃ ദുർലഭഃ സർവദേഹിനാം. സ്വരാജ്യസ്യ അഭിമതഃ ഏകാന്തേന ആത്മവിദ് ഗതിഃ. ഭവാൻ ഭക്തിമതാം ലഭ്യോ ദുർലഭ സർവദേഹിനാം. സ്വരാജ്യസ്യാപ്യഭിമത ഏകാന്തേനാത്മവിദ് ഗതി. ഭക്തനുക്ക് ഭഗവാൻ ലഭ്യനാക്കും, കടക്കക്കൂടിനവരാക്കും. അഭക്തർക്ക്, ഭക്തിയില്ലാത്തവാൾക്ക് കടക്കാത്തവരുമാക്കും ഭഗവാൻ. സ്വർഗവാസികൾ കൂടി ആഗ്രഹിக்கிற அந்த பகவானோடு திருவுடல் தர்சனம். ஏகாந்ததையில உட்கார்ந்துட்டு தியானிக்கிற ஆத்மஞானிகளுக்கு மட்டும்தான் பகவான் அந்த தர்சனத்தை கொடுப்பர். സർവ ദേഹിനാം എല്ലാ ശരീരികൾക്കും, ശരീരമെടുത്ത എല്ലാ ഉയിരിനങ്ങൾക്കും ദുർലഭഃ ദുർലഭനാക്കും ഭഗവാൻ. ഭഗവത് ഭക്തി ഇല്ലാത്ത അഭക്തർക്ക് ഭഗവാൻ ദുർലഭനാക്കും. இங்க பவான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸ்ரீருத்ரன் மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு சொல்றார். பகவானே மகாவிஷ்ணு, பக்திமதாம் லப்யஹா, பக்தர்களுக்கு நீங்கள் கூடையே இருக்கேளே. ஸ்வராஜ்யஸ்ய அபிமதஹ, ஆத்மஞானம் ஆகிரகிக்கிற எல்லாருக்கும் உங்களோட தர்சனம் அப்படிங்கிறது மஸ்ட். சொர்க்கவாசிகள் கூடி ஆகிரகிக்கிற உங்களோட தர்சனம் அப்படிங்கிறது அந்த கரண சுத்தி இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆத்மஞானம், அதாவது அந்தக்கரண சுத்தி உண்டானா அந்த ஆத்ம தர்சனம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டாகும். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு மகாவிஷ்ணுவை ஆக்கும் பஜிക്കേണ്ടது அப்படின்னு ஸ்ரீருத்ரன் இங்க எடுத்து சொல்றார். ஆத்மஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்காயிட்டு பகவான் கட்டாயம் அனுகிரகிக்கவே செய்வர். ஏகாந்தேனா தன்னந்தனியா உட்கார்ந்து தியானிக்கிற ஆத்மவித், ஆத்மஞானிகளுக்கு முன்னால மட்டும்தான் கதிகி, பகவானே நீங்கள் பிரத்யட்சப்படுற. அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம் இப்படின்னு இருக்கிற திரிவர்க்கங்கள் அல்லாதக்கு பகவான் நாலாம் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தத்தையும் கொடுப்பார். ஆத்மஞானிகளோடு ஜீவனோடு கதி அப்படிங்கிறது பகவானே உங்களோடு வைகுண்ட பதமாக்கும். பகவத் தர்சனம் மட்டும் எங்களுக்கு போரும் இப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கணும் அப்படின்னாக்கும் ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களுக்கிட்ட உபதேசிக்கிறது. അമ്പത്തി അഞ്ചാമത് ശ്ലോകം. തം ദുരാരാധ്യം ആരാധ്യ സദാമപി
दुराभया एकान्तभक्त्या कः वाञ्छेद् पादमूलं विना बहिः तं दुराराध्यमाराध्य सदामपि दुरापया एकान्तभक्त्या को वाञ्छेत् पादमूलं विना बहिः. രജോഗുണ തമോ ഗുണമില്ലാത്ത സജ്ജനങ്ങൾക്ക് കൂടിയും കാണർത്തുക്ക് கிடைக்காத ഭഗവാൻ ரொம்ப சிரமகரமான ஏகாந்த பக்தியால கிடைக்கக்கூடின பகவான். அப்படி இருக்க பகவானோடு திருப்பாத சந்நிதி அல்லாதக்கு வேற என்னவாக்கும் ஞானிகள் ஆக்ரஹிப்பா. പാദമൂലം ഭഗവാനോട് തൃപ്പാദത്തെ വിന അല്ലാതക്ക് ബഹിഹി വേറെ എന്ന വാക്കും കഹ ആര് വാഞ്ചേത് ആഗ്രഹിപ്പ. ஞானம் இருக்கிற புத்தி இருக்கிறவா பகவானோடு திருப்பாதமல்லாதக்கு வேற என்ன வாக்கும் ஆഗ്രഹിப்பா. சதாமபி சத்குணம் கூடின அவஸ்தையில இருக்கிறவா கூடியும் துராபய பிராபிக்கிறதுக்கு பிரயாசமாயிருக்கிற ஏகாந்த பக்தியா ஏகாந்த பக்தியால துராராத்தியம் ஆராதிக்கிறதுக்கு பிரயாசம் இருக்கிற தம் அந்த மகாவிஷ்ணுவை ஆராத்யா ஆராதிச்சிட்டு பகவத் திருப்பாதத்துல சரணடைஞ்சு அது மட்டும்தான் அவளுக்கு வேணும், வேற ஒன்றும் அவளுக்கு வேண்டாம். அப்படி இருக்கிற அந்த சரணாகதி ஆக்கும் வேண்டது. அதுக்கு பகவானே அனுகிரகிக்கணும். அதுக்காயிட்டு மகாவிஷ்ணுட்ட பிரார்த்திக்கிறதுக்கு ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்கிட்ட உபதேசிக்கிறார். 56வது ஸ்லோகம். யத்ர நிர்விஷ்டம் அரணம். அரணம் அப்படின்னா சரணம். அந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பாம வேணும் அங்க சொல்லறதுக்கு. அதனாலயாக்கும் இங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணினது. யத்ர நிர்விஷ்டம் அரணம் கிருதாந்தஹ கிருத அந்தஹ ந அபிமன்யதே விஸ்வம் வித்வம்சயன் வீரிய சௌரிய விஸ்பூர்ஜித ப்ருவா. யத்ர நிர்விஷ்டம் அரணம் கிருதாந்தோ நாபிமன்யதே. யத்ர நிர்விஷ்டமரணம் கிருதாந்தோ நாபிமன்யதே விஸ்வம் வித்வம்சயன் வீரிய சௌரிய விஸ்பூர்ஜித ப்ருவா. வீரிய சௌரியங்களுக்கு அப்படி இல்லைன்னா வீரிய சௌரியங்கள் பிரகடமாகிற புரிக கொடிகளால இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா ஆட்டி படைக்கிற மிருத்யு கூடியும் பகவானோட திருப்பாதங்களை சரணம் பிராபிச்சவாள நெருங்க மாட்டார். எத்ரா பகவான் விஷ்ணுவில
നിർവിഷ്ടം, നന്നാ ഡീപ്പായിട്ട് അരണം, ശരണമടஞ்சവാള്. കൃത അന്തഹ, പ്രപഞ്ചത്തെ മുഴുവൻ ഇല്ലാമ പണ്ണറ മൃത്യുദേവൻ. ന അഭിമന്യതേ, விஷ்ணு பக்தனை நெருங்க மாட்டார். அஜாமிலனை யமலோகத்துக்கு கயரால கெட்டி வலிச்சுண்டு போறதுக்கு வந்து சேர்ந்த யமகிங்கரர்கள் அஜாமிலன் பயத்தில தெரியாமையாக்கும்னா கூடியும் தன்னோட 10வது புத்திரனான நாராயணனை, நாராயணா பயமாயிருக்கு ஓடிவா, நாராயணா பயமாயிருக்கு ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டார். பூர்வ புண்ணிய ஸ்மிருதியால அவரு சொந்தம் புத்திரனான நாராயணனை கூப்பிட்டார். காலச்சக்கரம் சுற்றி கரங்கரத்த அவரோட வாழ்க்கையில ஆദ്യ காலகட்டங்களில அவரு നന്നാ ഭഗവാനെ പൂജ പണിയുന്നവരാക്കും. ഭഗവാനെ ഹോമം செஞ்சு திருப்திப்படுத்தினவராக்கும். அப்படி இருக்கிற அவருக்கு விதிவசால் பகவத் ஸ்மரணையே மறந்து போற அளவுக்கு அவரோட வாழ்க்கை அமைஞ்சு போயிடுத்து. அவரு செஞ்ச புண்ணியத்தால அவரோட 10வது பிள்ளைக்கு அவரு நாராயணன் அப்படின்னு பேரு போட்டிருந்தார். தன்னை அறியாமையே செஞ்ச வேலையாக்கும் அது. யமகிங்கரர்கள் பாசக்கயரோட கூடி வந்தோன பயந்துட்டு தன்னோட புத்திரனையாக்கும் அவரு கூப்பிட்டது. பகவான் நாராயணனை கூப்பிடலை, அவரு நாராயணா ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டது அவரோட 10வது புத்திரனை. அந்த நாராயண நாமம் அவரை காப்பாத்திட்டு. நாராயணா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அஜாமிலனை காப்பாத்துறதுக்கு வந்து சேர்ந்தது விஷ்ணு பார்ஷதர்களாக்கும். யமகிங்கரர்கள் பகவான் விஷ்ணுவோடு அந்த பார்ஷதர்களை பார்த்துட்டு அஜாமிலனை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதாக்கும் இங்க சொல்லப்படுறது, பகவான் விஷ்ணுவை கூப்பிடுறவாள யமன் அவரோட லோகத்துக்கு கொண்டு போக மாட்டார் அப்படின்னு. விஸ்வம் வித்வம்சயன், இந்த பிரபஞ்சத்தை முழுவன் நன்னா ஆட்டி படைச்சு இல்லாம பண்ற மிருத்யு. வீர சௌரிய விஸ்பூர்ஜித ப்ருவா, வீரசூர பராக்கிரமங்களால நன்னா தன்னோடு அந்த வீரியத்தை பிரகடனப்படுத்துற, விஸ்பூர்ஜிதம் அப்படின்னா நன்னா பிரகடனப்படுத்துற மிருத்யு. மிருத்யு தேவனோடு புருவா, புரிக கொடிகளால இந்த உலகத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களையும் விரப்பிக்கிற அந்த மிருத்யு பகவான் மகாவிஷ்ணுவோடு பக்தர்களை தொடமாட்டார். மரண பயம் இல்லாதாகிறதுக்கு மகாவிஷ்ணுவோடு திருப்பாதங்களை சரணடையணும் அப்படின்னாக்கும் ஸ்ரீருத்ரன் இங்க உபதேசம் பண்றார். 57வது ஸ்லோகம். க்ஷணார்த்தேன அபி துலயே ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்யானாம் கிம் உதா ஆசிஷः. க்ஷணார்த்தேனாபிதுலயே ந ஸ்வர்கம் ந புனர்பவம் ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம். க்ஷணார்த்தேனாபிதுலயே ந ஸ்வர்கம் ந அபுனர்பவம். க்ஷணார்த்தேனாபிதுலயே ந ஸ்வர்கம் ந புனர்பவம்
பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்யானாம் கிமுதாசிஷ. സ്വർഗവും മോക്ഷവും பகவல் பக்தர்களுமாயிட்டு இருக்கிற சல்சங்கத்தோடு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கொடியும் ஆக மாட்டேங்கிறது. அப்படியாக்கமானா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சுக சௌகரியங்களோட விஷயம் சொல்லவா வேணும்? இந்த பூமியில இருக்கிறவா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. புனரபி ஜனனம் புனரபி மரணம் இல்லாத மோட்ச சௌக்கியம் வேணும்னு ஆசைப்படுறா. இந்த சொர்க்கமும் மோட்சமும் எல்லாம் சத்சங்கத்தால கிடைக்கிற ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூடியும் இல்லை. அந்த அளவுக்கு மகத்துவமாக்கும் சத்சங்கத்துக்கு. இப்ப பகவல் பக்தர்களுமாயிட்டு இருக்கிற சல்சங்கத்தோடு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூடியும் இல்லை சொர்க்கமும் மோட்சமும். அப்படியாக்குமானா இந்த பூமியில இருக்கிற சாதாரண சுக சௌகரியங்களோட விஷயத்த என்னத்த சொல்லறது? பகவானுமாயிட்டு சங்கி சங்கம் இருக்கிறவனோடு, சங்கஸ்யா பகவல் பக்தனோடு சங்கத்தோடு, க்ஷணார்த்தமபி ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் கூடியும் சொர்க்கமும், அபுனர்பவம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இல்லாத மோட்சமும் ந துலையே கம்பேர் செய்யறதுக்கு சாதிக்காது. பகவல் பக்தன் அப்படிங்கிற சத்குணம் இருக்கிறவன், ரஜோகுண தமோகுணங்களொன்னும் இல்லாதக்கு பகவானையே நினைச்சுன்னு இருக்கிறவாளோடு ஒரு கூட்டமாக்கும் சத்சங்கம். இந்த சத்சங்கத்தை சொர்க்கமும் ஆயிட்டோ மோட்சமும் ஆயிட்டோ கம்பேர் பண்றதுக்கு சாதிக்காது. சொர்க்கமும் மோட்சமும் பகவல் பக்தர்களோடு அந்த ஒரு சல்சங்கத்துல கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காது. அப்படியாக்குமானா மர்த்தியானாம் ஆசிஷா மனுஷாலோடு இகலோக சௌக்கியங்களோட விஷயத்தை பற்றிட்டு கிம் உதா என்னத்தை சொல்லறதுக்கு இருக்கு? 58வது ஸ்லோகம். அத அனகா அங்கிரேஹே தவ கீர்த்தி தீர்த்தயோஹோ அந்தஹா பகிஹி ஸ்நான விதூத பாப்மனாம் பூதேஷு அனுக்ரோஷ சுசத்வசீலினாம் ஸ்யாத் சங்கமஹ அனுக்ரஹ ஏஷ நஹ தவ. ஆதானகாங்கிரேஸ்தவ கீர்த்தி தீர்த்தயோரந்தர்பஹே ஸ்நான விதூத பாப்மனாம் பூதேஷ்வனுக்ரோஷ சுசத்வசீலினாம் ஸ்யாத் சங்கமோனுக்ரஹ ஏஷனஸ்தவ. பரிசுத்தமான பகவானோடு ஸ்ரீபாத கமலங்களை வாழ்த்தற மனச சுத்திகரிக்கிற நாம கீர்த்தனங்களாயிருக்கிற ஸ்நானம், ஸ்ரீபாதங்களிலேந்து உத்பவிச்ச கங்கா தீர்த்தத்தில் இருக்கிற சரீரத்தால இருக்கிற ஸ்நானம், இப்படி 2 விதமாயிருக்கிற ஸ்நானங்களால சர்வ பாபங்களும் இல்லாம போனவாளும் சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளுமான பகவானோடு காருண்யத்துக்கு
அர்ஹர்களாயிருக்கிறவாளான பகவல் பக்தர்களுமாயிட்டு சங்கம் உண்டாகிறதுக்கு எங்களை அனுகிரகிக்கணுமே அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோம் அப்படின்னு ஸ்ரீருத்ரன் இங்க பிரஜேதசுகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். நஹா எங்களுக்கு, ஏஷஹா இதாக்கும், தவா உங்களோடு ரொம்ப டாப் மோஸ்ட் அனுகிரகா. அனுகிரகம் அப்படிங்கிறது இதுக்கு மேல ஒரு அனுகிரகம் நீங்க செய்யறதுக்கு இல்லை. எங்களுக்கு சத்சங்கம் உண்டாக்கி தரணும். பகவல் பக்தர்களுமாயிட்டு சத்சங்கம் உண்டாக்குறதுக்கு எங்களை நீங்கள் அனுகிரகிக்கணுமே பகவானே. இப்படி வேணும் மகாவிஷ்ணுட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு அப்படின்னு ஸ்ரீருத்ரன் உபதேசிக்கிறார். சத்சங்கமஹா ஸ்யாது, சத்சங்கம் உண்டாகணுமே, சத்சங்கம் உண்டாகிறதுக்கு அனுகிரகிக்கணுமே. சத்குணம் கூடின பகவல் பக்தர்கள் கிட்ட சங்கமிக்கிறதுக்கு, கூடி சேரறதுக்கு பகவானே மகாவிஷ்ணு நீங்கள் எங்களை அனுகிரகிக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்கணும். பகவல் பக்தர்கள் எப்படி இருக்கிறவாளாக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீருத்ரன் இங்க எடுத்து சொல்றார். தவா பகவானே மகாவிஷ்ணு உங்களோடு கீர்த்தி, அந்த புகழ் அப்படிங்கிறது தீர்த்தயோகோ, தீர்த்தத்திலேயும் ஸ்நான முங்கி குளிச்சு அந்தர் பகிஹி உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிற பாப்மனாம் பாபங்களை விதூதா இல்லாம பண்ணினவாளாக்கும் பகவல் பக்தர்கள் அப்படிங்கிற உத்தமர்கள். அதனால அனக அங்கிரேஹே பாபங்கள் இல்லாம பண்ணற தீர்த்த பாவனாக்கும் பகவானே நீங்கள். உங்களோட திருவிளையாடல் கதைகளால, நாம சங்கீர்த்தனங்களால பக்தர்களோடு மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போறது. உங்களோட பாத தீர்த்தங்களான புண்ணிய நதியில முங்கி குளிச்சு சரீர சம்பந்தமான பாபங்களும் பக்தர்களுக்கு இல்லாம போறது. அப்படி அந்த கரண சுத்தியும் சரீர சுத்தியும் வந்தவாளாக்கும் பகவானே மகாவிஷ்ணு உங்களோடு உத்தமோத்தம பக்தர்கள். பகவான் மகாவிஷ்ணுவுக்கு சத்குணம் மட்டும்தான் இருக்கு, ரஜோகுண தமோ குணங்கள் இல்லை. அதனாலேயே பகவான் மகாவிஷ்ணுவோடு உத்தமோத்தம பக்தர்களுக்கு ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாம சத்குணம் மட்டும்தான் உண்டாகும். அப்படி சத்குணம் உண்டாகணுமானா அந்த கரண சுத்தி உண்டாகணும். அந்த கரண சுத்தி உண்டாகிறதுக்காயிட்டு பலவிதமான பகவானோட திருநாமங்களை ஜெபிச்சு ஜெபிச்சு, திருவிளையாடல் கதைகளை கேட்டு கேட்டு, புராணங்களை படிச்சு படிச்சு, இப்படி அந்த கரண சுத்தி, அந்த கரணத்துல இருக்கிற ரஜோகுண தமோ குண சத்விகாரங்களாயிருக்கிற அழுக்குகள் எல்லாம் இல்லாம போயிட்டு அந்த கரண சுத்தி உண்டாகிறது. அது மட்டுமில்லை, பகவானோடு அந்த பாத தீர்த்தம், பகவான் வாமனாவதாரம் எடுத்தேளே அப்போது மகாபலி சக்கரவர்த்திட்ட 3 அடி மண்ணு கேட்டேளே அப்போது பகவான் இந்த 3 உலகங்களையும் 7 14 லோகங்களையும் தன்னோட திருப்பாதங்களால அளந்தேளே அப்போது உங்களோடு காலில் இருக்கிற பெருவிரல் சத்தியலோகத்துல வந்ததை பார்த்துட்டு பிரம்மா தன்னோட கமண்டலூல இருக்கிற ஜலத்தால அபிஷேகம் பண்ணினாரே, அந்த பாத தீர்த்தம் சொர்க்கங்கையாயிட்டு ஒழுகிட்டு பூமியிலையும் பதிச்சுதே கங்கையாயிட்டு. அந்த கங்கா நதியில முங்கி குளிக்கிறவா அவளோட பாவங்களை எல்லாம் இல்லாம பண்ணிடுறாளே. அப்படி இருக்கிற உத்தமோத்தம பக்தர்கள் பகவத் கீர்த்தி வர்ணிக்கிற பாகவதம் கேட்டு கேட்டு அந்த கரண சுத்தி உண்டானவா, புண்ணிய நதிகளில முங்கி குளிச்சு சரீர சுத்தி உண்டானவா, கீர்த்தி தீர்த்தயோகோ, இப்படி அந்த கரண சுத்தியும் சரீர சுத்தியும் வந்து பாவங்கள் இல்லாமான பகவல் பக்தர்கள், பகவல் கீர்த்தனத்தால உள்ளுக்குள்ள இருக்கிற பாபமும் புண்ணிய தீர்த்த ஸ்நானத்தால சரீர பாபமும் இல்லாமான உத்தமோத்தம பக்தர்கள், மன சரீர சுத்தி வந்தவாளாக்கும் பாகவத உத்தமர்கள், சத்சங்கத்துல இருக்கிற உத்தமோத்தம பக்தர்களுமாயிட்டு அட்டாச்மெண்ட் உண்டாகணுமே.
பூதேஷு உயிரினங்களில அனுக்ரோஷம் காருண்யத்தோடு கூடிட்டு ஆர்திரமான ஹிருதயத்தோடு கூடிட்டு சுசத்துவசீலினாம் தூய்மையான அந்தக்கரணம் இருக்கிற பகவல் உத்தமோத்தமர்கள் அப்படி இருக்கிற உத்தமோத்தமர்களாயிட்டு சங்கம் உண்டாகிறதுக்கு எங்களை அனுகிரகிக்கணுமே பகவானே அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்திக்கிறதுக்கு ஸ்ரீருத்ரன் பிரஜேதஸ்களை உபதேசிக்கிறார்.